வெனிசுலாவின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அந்நாட்டின் துணை ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸை இடைக்கால ஜனாதிபதியாக நியமிப்பதாக வெனிசுலா நீதிமன்றம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து டெல்சி ரோட்ரிக்ஸ் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக பாராளுமன்ற கட்டடத்தில் பதவியேற்றார். அவருக்கு அவரது சகோதரரும் தேசிய மன்ற தலைவருமான ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்வின் போது உரையாற்றிய டெல்சி ரோட்ரிக்ஸ், எங்கள் தாயகத்திற்கு எதிரான சட்டவிரோத ராணுவ ஆக்கிரமிப்பினால் வெனிசுலா மக்கள் எதிர்கொண்ட துன்பங்களுக்கு நான் ஆழ்ந்த வருத்தத்துடன் இந்த பொறுப்பை ஏற்கிறேன் என வலது கையை உயர்த்தி உறுதிமொழி எடுத்துள்ளார்.